குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீரில் இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். பேசிக்காக நம்ம ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்குது, சரிங்களா? அது இல்லாமல் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மெத்தட் இருக்குது. இப்போதைக்கு எந்த மெத்தட் நமக்கு ஈஸின்னு தோடும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸாம்பிள் 3.1ல த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son's ஏஜ். அப்பாவுடைய வயசு தான் சொல்லியிருக்காங்க 6 times his son's ஏஜ். நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபாதர் ஏஜ் எக்ஸ்னும் சன்ஸ் ஏஜ் ஒய்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஸ்டின் கொடுத்ததும் எதை எக்ஸ் எதை ஒய்னு மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், லெட் the father age be x, அதே மாதிரி son's age be y அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஃபாதர் ஏஜ் இஸ், அப்போ எக்ஸ் இஸ் 6 times son's age, x is equal to 6y. நம்ம இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஈக்குவேஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாலும் சரி, எனக்கு நமக்கு x minus 6y is equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 6 year hence, ஹென்ஸ்னா ஆஃப்டர்னு அர்த்தம். 6 வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஃபாதர் ஏஜ் என்னவா இருக்கும், எக்ஸ் பிளஸ் 6 இருக்குமா, சன்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும், y பிளஸ் 6 இருக்குமா, சரிங்களா? அப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணும்போது ப்ரெசன்ட்னு போட்டுக்கலாம். இது இதில் ப்ரெசன்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம், சரிங்களா? ஆஃப்டர் இல்லைன்னா 6 year hence இல்லை ஆஃப்டர் 6 years, 6 year hence இல்லைன்னா ஆஃப்டர் 6 years ஃபாதர் ஏஜ் என்னவா இருக்கும், எக்ஸ்ன்றது இப்போ என்ன நமக்கு எக்ஸ் பிளஸ் 6 ஆயிருக்கும். அதே மாதிரி சன்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும், y பிளஸ் 6 இருக்கும். அந்த கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, 6 year hence the age of father will be, age of father என்னது x plus 6 will be 4 times his son's age, 4 into y plus 6. அப்போ என்ன வரும், x plus 6 is equal to 4 மல்டிப்ளை பண்ணா 4y plus 24. நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது x y ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ x minus 4y is equal to 24 minus 6, 18. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். புக்கில் பார்த்தோன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த மெத்தட் நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்பயும் ஒரே மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாமல் தவிர்த்துக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டுலையுமே பார்த்தோன்னா எக்ஸ் எக்ஸ் சேமாக இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே சூஸ் பண்ணி எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 18. எக்ஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, பட் ஆனால் சேம் சைனாக இருக்குது. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். எப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் எந்த வேரியபிளை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ கேன்சல் பண்ணலான்ட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், ஆல்ரெடி எக்ஸ் சேமாக தான் இருக்குது. இப்போ ரெண்டு சேம் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஒருவேளை ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணால் கேன்சல் ஆகும், சரிங்களா? அப்போ ரெண்டு சேம் சைனாக இருக்குது, அப்போ சப்ராக்ட் பண்ணி ஆகணும். சப்ராக்ட் பண்ணோன்னா கீழே இருக்கிற எல்லா டேர்முக்கும் என்ன பண்ண, நமக்கு சைனை மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சலாக போயிடும். minus 6y plus 4y minus 2y, 0 minus 18 minus 18, y is equal to 9. minus 18 by minus 2, y is equal to 9. y 9 ஏதோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் நமக்கு, x minus 6 into y, y வேல்யூ 9 is equal to 0. x minus 6 9s are 54 equal to 0. x is equal to 54. therefore எக்ஸுங்கிறது ஏஜ் ஆஃப் ஃபாதர். அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் ஈக்குவல் டு 54. அதே மாதிரி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் எவ்வளோ வந்துச்சு, 9 years.
கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் 2x minus 3y equal to 6, x plus y is equal to 1. ஏதோ ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணிக்கலாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக. நான் எக்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 2x இருக்குது, இங்கே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன் நான். 2x minus 3y is equal to 6. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் எக்ஸை தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2x வந்துடும். நம்ம என்ன தப்பணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம், இல்லை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுருவோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த மாதிரி மிஸ்டேக்கில் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 2x + 2y is equal to 2. இப்போ 2x சேம் சைனாக இருக்குது. அப்புறம் சப்ராக்ட் பண்ணி ஆகணும். சப்ராக்ட் பண்ணணும்னா கீழே எல்லாத்துக்கும் சைனை மாற்றணும், அப்போ தான் சப்ராக்ட் பண்ண முடியும். 2x - 2x கேன்சலாக போயிடும். -3y - 2y, ஏன்னா மாற்றின சைடு தான் பார்க்கணும். -3y - 2y -5y 6 - 2 4. அப்போ y is equal to -4/5. y is equal to -4/5. இப்போ y equal to -4/5ன்னு ரெண்டு ஈக்குவேஷன் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணலாம். சிம்பிளாக செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். எனது x -4/5 is equal to 1. ஏன்னா y வழி +5க்கு பதிலாக -4/5 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த மைனஸ் பண்ண ப்ளஸ்ஸாக மாறிடும். x is equal to 1 + 4/5. அப்போ x is equal to LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், இதுக்கு 1 தான் அர்த்தம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 + 4 9/1 5s are 5. 5 மல்டிப்ளை பண்ணால் 5, 5 + 4 9, 1 5s are 5. கிளியருங்களா? அப்போ x is equal to 9/5. இப்போ நம்ம போட்டது டவுட்டாக இருக்கும், ஒருவேளை கரெக்டாக தப்பா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் ரெண்டையுமே ஏதோ ஒரு ஈக்குவேஷனை பண்ணி பார்க்கணும், சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளாக இந்த 2 xyயும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. x + y = 1 வரணும். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 1 தான் செக் பண்ணுங்கள். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன்னா 5 காமனாக இருக்க, மேலே என்ன பண்ணுவோம், -4 + 9 5 வரும். 5/5 1 கரெக்டாக வருது அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுலையுமே 2 வேரியபிள் பார்த்தோம், இப்போ 3 வேரியபிள். எப்பயுமே எத்தனை வேரியபிள் இருக்கோ மினிமம் அத்தனை ஈக்குவேஷன் இருக்கணும், அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். இங்கே 3 வேரியபிளாக மினிமம் 3 ஈக்குவேஷன் இருக்கணும். இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குது, சால்வ் பண்ணுறோம். என்ன பண்ணலாம், முதல்ல ஈக்குவேஷன் 1 2 3 மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எந்த வேரியபிள் நம்ம எலிமினேட் பண்ணுறோமோ அதே வேரியபிளை தான் அடுத்த 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எக்ஸ் எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 3 எடுத்துக்கிட்டு அதில் எக்ஸ் தான் எலிமினேட் பண்ணணும். இல்லை 1 2 யூஸ் பண்ணலாம், இல்லை 1 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் 2 பேரை சூஸ் பண்ணிக்கிறேன், அதில் சேம் வேரியபிள் என்ன பண்ணுறோம், நம்ம எலிமினேட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண வச்சுக்கங்களேன். இங்கேயும் இசட் இருக்குது, இங்கேயும் இசட் இருக்குது. வேரியபிள் அந்த இசட் வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே 1, இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1 இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இசட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3x - 2y + z is equal to 2. செகண்ட் ஈக்குவேஷன் 2x + 3y - z is equal to 5. ரெண்டுலையுமே z கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அப்போ +z - கேன்சல் ஆயிடுச்சு. 3x + 2x 5x - 2y + 3y + y is equal to 2 + 5 7. இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தோமா, இப்போ செகண்ட் தேர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் தேர்ட் தான் இருக்குல்ல, நீங்கள் 1 3 கூட கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆனது 2x + 3y - z is equal to 5. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, x + y + z is equal to 6. -z + z டைரெக்டாக கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி நமக்கு ஈக்குவலாகவும் இருக்குது, பட் த சேம் டைம் சைன் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 3x + 4y is equal to 11. ஈக்குவேஷன் 5. இப்போ இந்த 4 and 5 பாருங்கள். இது எப்பயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சம் போட்ட மாதிரி 2 வேரியபிள் இருக்குது, 2 ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. அது எப்பயும் போல் எலிமினேட் பண்ணிக்கலாம். 3 இங்கே 5, பட் ஒயில் பாருங்க, இங்கே 4 இங்கே 1. அப்போ இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 4 வந்துருமா, அப்போ ஈஸியாக ஒய்யை கேன்சல் பண்ண முடியும். அப்போ 4th ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், நான் இன்டூ 4 பண்ணுறேன். அப்போ என்ன வரும்,
20x plus 4y is equal to 4 7s are 28. Fifth equation அப்படியே எடுத்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி y சேமாக தான் இருக்கும். 3x plus 4y is equal to 11. இப்போ y சேமாக இருக்குது, சைனும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறப்ப சைனை மாற்றணும். மைனஸ் மைனஸ் மைனஸ், இங்கே 4y கேன்சலாக போயிடும். 20 minus 3 17x is equal to 28ல 11 போயிடுச்சுன்னா 28, 11 போயிடுச்சுன்னா கிடைக்கும் 18, 17. அப்போ x is equal to 17/17, x is equal to 1. வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த வேரியபிளை இந்த 4 and 5 இதோ ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணணும், அப்போ தான் எனக்கு y கிடைக்கும். அப்போ இது ரெண்டில் எவனா சூஸ் பண்ணிக்கலாம். நான் 4th ஒன்லி அப்ளை பண்ணுறேன். 4th ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். என்ன இருக்குது? 5x, x வேல்யூ ஒன்றுங்களா, 5 into 1 plus y is equal to 7. 5 into 1, 5 plus y is equal to 7. அப்போ y is equal to 7 minus 5, y is equal to 2. இப்போ y கிடச்சிருச்சு. x and y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு வேரியபிளையும் இந்த 3 ஈக்குவேஷன் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3ல் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சூஸ் பண்ணி xy சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா z கிடச்சிரும். நான் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதை அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோன்னா x ப்ளஸ் எக்ஸ் எவ்வளவு 1 ப்ளஸ் y2 ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 6. z இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 6, z இஸ் ஈக்குவல் டு 3a. அப்போ என்ன கிடைக்குது? x இஸ் ஈக்குவல் டு 1, y2 z 3a. தனியாக இடத்துல எழுதிக்கோங்க. x ஈக்குவல் டு 1, y இஸ் ஈக்குவல் டு 2, z இஸ் ஈக்குவல் டு 3. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In an inter-school athletic meet with a total of 24 individual prizes, securing a total of 56 points, a first place secures 5 points, a second place secure and a third place secure 1 point. A first place secures 5 points, a second place secures எத்தனை பாயிண்ட் இல்லை பாரு. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.4. In an inter-school athletic meet with a total of 24 individual prizes, securing a total of 56 points. மொத்தம் 24 individual prizes இருக்குது, பாயிண்ட்ஸ் மொத்தம் 56 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு 5 பாயிண்ட், செகண்ட் பிளேஸுக்கு 3 பாயிண்ட், தேர்ட் பிளேஸுக்கு 1 பாயிண்ட். ஹேவிங் as many third place finishers as first and second place finishers, find how many students athlete in each place. ஒவ்வொரு பிளேஸ்லையும் எத்தனை அத்லெட் இருக்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் அத்லெட் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நம்பர் ஆஃப் அத்லெட் இன் செகண்ட் பிளேஸ், நம்பர் ஆஃப் அத்லெட் தேர்ட் பிளேஸ் போட்டு எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். என்னது? லெட் நம்பர் ஆஃப் athletes in first place finishers is equal to x. அதே மாதிரி number of athletes in second place finisher y, number of athletes in தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் இசட்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் நமக்கு டோட்டலாக 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24ங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 56 பாயிண்ட்ஸ், மொத்தம் பாயிண்ட் 56 பாயிண்ட்ஸு. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு 5 பாயிண்ட்டு. அப்போ 5 இன்ட்டு எக்ஸு, செகண்ட் பிளேஸுக்கு 3 பாயிண்ட்ஸு, 3y ப்ளஸ் 1z, மொத்தம் எவ்வளோ உனக்கு 56 பாயிண்ட்ஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஸ் மெனி தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ், எவ்வளோ தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் இருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவல் எவ்வளோ இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர் இருக்கிறான்றாங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். அப்போ என்ன நமக்கு எவ்வளோ தேர்ட் பிளேஸ் இருக்கிறாங்க? இசட்டுங்கிறது இசட்டுங்கிறது ஈக்குவலாக இருக்கும் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்னு வரணும். இதை நம்ம எப்படி ஈக்குவேஷன் மாற்றிக்கலாம்? நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இசட் கேன்சல் அப்போ ஆட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுறேன்.
x plus y minus z is equal to 0. z என்ன இருக்கு டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கு ஆட் பண்ணா கேன்சலா போயிடும் ஆட் பண்ணா 2x plus 2y is equal to 24. 2x plus 2y is equal to 24. இதை நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ 12 டிவைட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் அப்ப என்ன வரும் எனக்கு 12 டிவைட் பண்ணிட்டோம்னா x plus y is equal to 12. இதை என்ன பண்ணிக்கலாம் fourth equation வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ fourth equation முடிச்சாச்சு இப்போ அடுத்த ரெண்டை சூஸ் பண்ணிக்கலாம் 1 and 2 கம்பேர் பண்ணிக்கலாம் first equation x plus y plus z is equal to 24. Second equation 5x plus 3y plus z is equal to 56. z சேமா இருக்கு ஆனா ரெண்டு ஒரே சைனா இருக்கனால சைடு சப்ட்ராக்ட் சைன் மாத்துறேன் ரெண்டுக்கும் சப்ட்ராக்ட் பண்றோம் x minus 5x minus 4x minus 2y minus 3 plus y ங்கிறப்ப plus minus cancel 56 ல 24 போயிடுச்சுனா 24 34 44 54 30 32 minus 32 சரி இதை நம்ம கூட 12 டிவைட் பண்ணிக்கலாம் அப்ப என்ன நமக்கு minus 2x minus y is equal to minus 16 இதை ஈக்குவேஷன் 5 னு வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சால்வேட் பண்ணலாம் 4 and 5 ஆட் பண்ணா போதும் fourth equation x plus y is equal to 12 fifth equation minus 2x minus y is equal to minus 16 ஆட் பண்ணா அது கேன்சல் minus x is equal to minus 4 x is equal to 4 இப்போ x கிடைச்சிருச்சு இது ரெண்டு ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் fourth equation அப்ளை பண்ணுறேன் x plus y equal to 12 x 4 4 plus y is equal to 12 y is equal to 8 இப்போ இது மூணு ஏதோ சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் x plus y plus z equal to 24 x எவ்வளவு 4 plus y எவ்வளவு 8 plus z is equal to 24 12 plus z is equal to 24 z is equal to 12 therefore answer is x is equal to 4 y is equal to 8 z is equal to 12 first place la achieve பண்ணக்கூடிய players எவ்வளவு 4 second place க்கு 8 third place 12 members கரெக்ட்டுங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் சால்வ்னு போட்டு மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க நம்ம ஈக்குவேஷன் 1 2 3 மென்ஷன் பண்ணிக்கலாம் first equation second equation third equation இப்போ first ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம் z கேன்சல் பண்ணிக்கலாம் ஏனா இதுல z கேன்சல் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ப first equation x plus 2y minus z is equal to 5 second equation x minus y plus z is equal to minus 2 டைரக்டா z உடைய சைன் ஆப்போசிட்டா தான் இருக்குது ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோம்னா 2x plus y is equal to 3 ஈக்குவேஷன் 4 இது அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் x minus y plus z is equal to minus 2 third equation minus 5x minus 4y plus z is equal to minus 11 z கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்குது ஆனா சைன் ஒரே மாதிரி இருக்குது அப்ப என்ன பண்ணனும் நமக்கு த்ரோட் சைன் மாத்தணும் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்ப z கேன்சல் ஆயிரும் x plus 5x 6x minus y plus 4y plus 3y is equal to 9 இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் த்ரோட் 3 ஆல் டிவைட் பண்ணி ஈஸியா இருக்கும் அப்ப என்ன பண்ணிக்கலாம் 2x plus y is equal to 3 இது ஈக்குவேஷன் 5 இப்போ 4 and 5 கம்பேர் பண்ணுங்க 4 and 5 ரெண்டுமே என்ன இருக்கு நமக்கு ஒரே ஈக்குவேஷன் வந்திருக்குது நமக்கு இப்போ கம்பேர் பண்ணி பாருங்களே fourth equation 2x plus y is equal to 3 fifth equation 2x plus y is equal to 3 நான் எலிமினேட் மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க மைனஸ் எல்லாமே நேரம் கேன்சல் ஆகி 0 is equal to 0ன்னு வரும் இந்த மாதிரி கடைசி சால்வ் பண்ணும்போதுமே ரெண்டு பக்கமும் 0 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்னது அப்போ இன்ஃபினிட்டி மெல்லி சொல்யூஷன் எடுக்கும் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம சால்வ் பண்ண முடியாமல் ரெண்டு பக்கமும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அதை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் ஃபார் XYZ அதே மாதிரி சப்போஸ் சால்வ் பண்ண முடியாமல் ரெண்டு பக்கம் வேறு நம்பராக கிடைக்கும்
இங்கே வேறு நம்பர், இங்கே வேறு நம்பர், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நோ சொல்யூஷன் சொல்லுவாங்க. இன்கன்சிஸ்டன்ட் அண்டு நோ சொல்யூஷன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணுறோம். 4 and 5 கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம சால்வ் பண்ண முடியாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டு பக்கம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிடச்சிது. 0 தான் வருங்கிறது கிடையாது. நான் சால்வ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் சேமாக வந்துருச்சு. இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்குள்ள நம்ம த சிஸ்டம் ஹேஸ் infinitely many solution. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2 and y by 3 plus z by 2 equal to 13. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நார்மல் ஃபார்முக்கு ஈக்குவேஷன் டைரக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது மூணுமே ஈக்குவல்னா இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதை ரெண்டு ஈக்குவேஷன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாம். x by 2 minus 1 is equal to y by 6 plus 1. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே சப்ராக்ட் பண்ணணுமா, இன்னும் y இங்கே கொண்டு போயிடலாம், இந்த நம்பர் அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும், x by 2 minus y by 6 is equal to 1 plus 1. இந்த மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு ப்ளஸ் 1 கிடைக்கும். இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் பண்ணி பண்ணிக்கலாமா, என்ன கிடைக்கும், 6x minus 2y by 12 is equal to 1 plus 1 2. அப்போ 6x minus 2y is equal to 24. இந்த 12 மல்டிப்ளை போயிடுச்சு. த்ரோ 12 டிவைட் பண்ண முடியும், டிவைட் பண்ணிக்கலாம், சிம்பிள் வச்சுக்கலாம். 3x minus y is equal to 12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை ரெண்டு எடுத்துட்டு மாதிரி இதை ரெண்டு எடுத்துக்கலாம். என்ன வரும், x by 2 minus 1 is equal to z by 7 plus 2. இப்போ என்ன வரும், இங்கே அதே மாதிரி z கொடுத்துட்டு 1 கொண்டு போயிடலாம். x by 2 minus z by 7 is equal to 2 plus 1. ப்ளஸ் பண்ண கிடைக்கும், நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7x minus 2z by 14 is equal to 3. 7x minus 2z is equal to 3 into 14 42. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் அவளே தனியாக கொடுத்துருக்குறாங்க. என்னது, y by 3 plus z by 2 is equal to 13. இதனை பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை ப்ளஸ் பண்ணுவோமா, 2y plus 3z by 6 is equal to 13. அப்போ 2y plus 3z is equal to 6 into 13. 18 கெட்டு மீதி 1 7. ஈக்குவேஷன் 3. இப்போ இது மூணையும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா xy, இதில் xz இருக்குது. இது ரெண்டுலேயும் நான் எக்ஸை எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா yz இருக்கிற ஈக்குவேஷன் இருக்கும். அந்த yz ஈக்குவேஷனோட இதோட கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இது ரெண்டையும் சூஸ் பண்ணி இசட்டை கேன்சல் பண்ணிவிட்டு xy இருக்கிற ஈக்குவேஷனோட இதை கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டை விட நம்ம செகண்ட் தேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இசட்டுக்கு 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனில் செகண்ட்லேயும் 3யும் we plan to cancel z. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனை இன்டூ 3 பண்ணணும். சேம் டைம் தேர்ட் ஈக்குவேஷனை இன்டூ 2 பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3 பண்ண கிடைக்கும் நமக்கு 21x minus 6z is equal to 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 126. தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4y plus 6z is equal to 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா, எவ்வளோ வரும், 2 8 14 6 மீதி 1 14 15. இங்கே பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் 6z டேரெக்டாக கேன்சல் ஆயிடுது. இதை ஆட் பண்ணுறேன், 21x ப்ளஸ் 4y. ஏன்னா இது x, இது y, வேறு வேறு வேரியபிள் அன்லைக் டேர்ம்ஸு. டேரெக்டாக ப்ளஸ் பண்ணிட்டு எழுதி வச்சுக்க வேண்டியதான். இங்கே ஆட் பண்ண கிடைக்கும் நமக்கு 12 2 மீதி 1 8 282. சரிங்களா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் என்னது, இதை 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 3x, அங்கே 21x, இங்கே y, அங்கே 4y. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 4y ஈஸியாக வந்துடும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் நான். 21x ப்ளஸ் 4y is equal to 282.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 4 பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 12x minus 4y is equal to 48. ஆட் பண்ணது கேன்சலு. 21 12 ஆட் பண்ணால் 33x is equal to 10 0 மீதி 1 13 3 மீதி 1 330. அப்போ x is equal to 330 by 33 கேன்சல் பண்ணோம்னா 10. அப்போ x வேல்யூ 10 கிடச்சிருச்சு. இதில் பண்ணலாம் 4thலையோ இல்லை எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம x வேல்யூ 10 ஃபர்ஸ்ட் யூஸில் அப்ளை பண்ணிக்கலாமா? என்ன வரும்? 3 into 10 minus y is equal to 12. அப்போ minus y is equal to 30 அங்கே போச்சுன்னா 12 minus 30 is equal to minus 18. y is equal to plus 18. minus y is equal to minus 18 plus y is equal to plus 18. அடுத்தது xy முடிச்சாச்சு. z கண்டுபிடிக்கணும். z இருக்கிற ஈக்குவேஷன் அது இது ரெண்டு இது வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 7x x 10ங்களா? அப்போ 70 minus 2z is equal to 42 minus 2z is equal to 42 minus 70 minus எவ்வளோ நமக்கு 42ங்களா? 8 28 minus 2z is equal to minus 28. z மைனஸ் டிவைடாக போயிடும். அப்போ z is equal to minus minus cancel 1 4 14. அப்போ x 10 y 18 z 14 கரெக்டுங்களா? வெரிஃபிகேஷன் பண்ணனா பண்ணுங்க. என்ன பண்ண ஏதோ ஒரு ஈக்குவேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச 3 ஈக்குவேஷன் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3x minus y இருக்குங்களா? x 10ங்களா? 30 minus 18 30 18 போனால் 12 கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷனு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம்னா y எலிமினேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 3x plus y minus 3z is equal to 1. Second equation, minus 2x minus y plus 2z is equal to 1. minus y plus y add பண்ணது கேன்சல் ஆயிரும். 3x minus 2x x இங்கே என்ன வரும்? minus z is equal to ஆட் பண்ணியிருக்காங்களா? இங்கே 2 வரும். x minus z is equal to 2. ஈக்குவேஷன் 4. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன், minus 2x minus y plus 2z is equal to 1. தேர்ட் ஈக்குவேஷன், minus x minus y plus z is equal to 2. இங்கே y தான் எலிமினேட் பண்ணணும், பட் சேம் சைனாக இருக்குது, சைன்லாம் மாற்றிக்கலாம். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் y கேன்சல். minus 2x plus x minus x plus 2z minus z plus z is equal to minus 1. ஈக்குவேஷன் 5. இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ண பார்க்குறோம். டைரெக்டாக ஆட் பண்ணாலே என்ன நமக்கு கேன்சல் ஆயிரும். ஃபோர்த் ஈக்குவேஷன், x minus z is equal to 2. ஃபிஃப்த் ஈக்குவேஷன், minus x plus z is equal to minus 1. டைரெக்டாக ஆட் பண்ணால் என்னாச்சு? xy கேன்சல், 0 is equal to 1. பட் இங்கேயும் வேரியபிள் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, நம்மளால இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. ஆனால் 0 is equal to 1 அப்படிங்கிறப்ப நமக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம்பளம் பார்த்தோன்னா 0 equal to 0 வந்துருக்குது. இல்லை இந்த மாதிரி 1 equal to 1 3 equal to 3 அது மாதிரி ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் போடணும். சப்போஸ் இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக கிடச்சிச்சு அப்படிச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன் ரிசல்ட்ஸ், அப்போ no solution, inconsistent, no solution. The system is inconsistent and has no solution. கிளியருங்களா? அதெல்லாம் ஏன் இப்படி நோ சொல்யூஷன் வருது? போன சமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சொல்யூஷன். அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃபில் நம்ம இது எக்ஸ் ஒய்னு போட்டிருக்கிறோம். 2 வேரியபிள்ஸ் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு லைன் இது ஒரு லைன் வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சொல்யூஷன். நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுல இன்ட்ரெஸ்ட் ஆகிற பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ஒய் வேல்யூ ஆன்சராக கிடைக்கும். இதுக்கு பேர் இன்டர்செக்ட் லைன் சொல்லுவாங்க. மேபி இந்த லைன்ஸு
இப்படி பேரலாக போகுதுன்னு வச்சுக்கங்களேன், இட் நெவர் இன்டர்செக்ட் இட் எனிவேர், எங்கேயுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகாது. அப்போ நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி தான் சொல்ல முடியாது, நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேபி இவ்வளோ லைன் போகுது, அது மேலேயே இன்னொரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நமக்கு ஈச் அண்ட் எவரி பாயிண்ட் என்ன நம்ம இன்டர்செக்ட் ஆகுது. இதான சொல்கிறோம் நம்ம இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் சொல்கிறாங்க. அப்போ இன்டர்செக்ட் லைன்ஸ்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், பேரல் லைன்னா நோ சொல்யூஷனு, ஒன்று மேலே ஒன்று கோயின்சிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அந்த மாதிரி தான் நமக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இது 2 வேரியபிளுக்கு. இதே மாதிரி 3 வேரியபிளுக்கு எக்ஸ்ட்ரா இசட் ஆக்ஸ் போட்டோன்னு வச்சுக்கங்களேன், சரிங்களா. அப்போ 3 ஈக்குவேஷனுமே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். அப்படி மீட் பண்ணவே இல்லை, 3மே மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா நோ சொல்யூஷன். இல்லை 3க்கு மேலே என்ன 2 லைன் ஒன்று மேலே ஒன்று கோயின்சிட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். அதை நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா நோ சொல்யூஷனு. இல்லை 2 பக்கம் சேம் ஆயிருச்சு, வேரியபிளாக கேன்சல் ஆயிடுச்சு, 2 பக்கம் சேமாக இருந்துச்சுன்னா அதை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். இல்லை நார்மலாக வேரியபிள் கிடைச்சுன்னா சால்வ் பண்ணி என்ன பண்ண நம்ம அந்த யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் 1/2x + 1/4y - 1/3z = 1/4. இது எல்லாமே 3மே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸில் வேரியபிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியே வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறதுக்காக லெட் 1/x = a, 1/y = b, 1/z = c அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன எனக்கு 1/x ஏன்னு எடுத்தனா a/2 வருமா, a/2 ப்ளஸ் 1/y b மாறிடும், b/4 மைனஸ் 1/z c மாதிரி c/3 is equal to 1/4. இப்போ இதை வந்து இப்படி மாற்றிருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மல் ஈக்குவேஷனை மாற்றலாம். எப்படி, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நமக்கு எல்சிஎம் எடுத்து போடணும். 2, 4, 3க்கு எல்சிஎம் என்ன நமக்கு என்ன வரும், 12 எல்சிஎமாக வரும். அப்போ என்ன வரும், எல்சிஎம் 12. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணது, 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 6a. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 3b. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், -4c is equal to 1/4. இது 1 டைம், இது 3 டைம். இந்த 3 மல்டிப்ளை பண்ண நமக்கு 6a + 3b - 4c is equal to 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன், 1/x = 1/3y. 1/x ஏன்னு எடுத்துருக்கிறோமா, அப்போ a is equal to 1/y b, b/3, b/3. இப்போ என்ன ஆகும், 3 இங்கே போயிடும் மல்டிப்ளை பண்ணால் 3a is equal to b. அப்போ எப்படி ஈக்குவேஷன் வரும், 3a - b is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். லாஸ்ட் ஒன், 1/xங்கிறது a minus b/5 plus c, 4c. ஏன்னா 4 into 1/z, அப்போ 4c is equal to, இங்கே மிக்ஸ்டாக இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றணும். 2 15s are 30, 30 plus 2, 32/15, 32/15. இப்போ என்ன நமக்கு இங்கே எல்சிஎம் 5 வரும், இங்கே கீழே 1 தான் இருக்குல்ல, 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 5a. இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது, -b. இங்கே 1 தான் இருக்குது கீழே, 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 20c is equal to 32/15. இந்த 5 15 கேன்சல் பண்ணி 3 டைம்ஸ் வருமா, இந்த 3 இங்கே மல்டிப்ளை போகும். அப்போ நமக்கு 15a - 3b ப்ளஸ் 60c is equal to 32. ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம நார்மல் ஃபார்ம் 3 ஈக்குவேஷன் இருக்குது, எப்பயும் போல சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே ஏபி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டுலையுமே நான் சி எலிமினேட் பண்ணிட்டேன்னா ஏபி இருக்கிற இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிரும், கொஞ்சம் சிம்பிளாக கிடச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 ஈக்குவேஷன்லையுமே சி எலிமினேட் பண்ணுவோம். இங்கே 4c இருக்குது, இங்கே என்ன இருக்குது நமக்கு 60c இருக்குது. இதை 4 60 மாற்ற முடியுமா, எதால் மல்டிப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எப்படி 60/4 போட்டோம்னா 1 டைம் 1 4 is 4, 15. அப்போ இந்த ஈக்குவேஷனை 15ஆல் மல்டிப்ளை பண்ண இது 60 ஆகி போயிடும். அப்போ நமக்கு ஈக்குவல் வந்துடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை
இன்ட்டு 15 பண்ணுறோம். அப்போ என்ன வரும் நமக்கு 6 இன்ட்டு 15 90A ப்ளஸ் 3 இன்ட்டு 15 45B மைனஸ் 4C. இதெல்லாம் மட்டும் 15 மல்டிப்ளை பண்ணால் 60C. 15 into 6, 15 into 3, 45, 15 into 4, 60, minus 60C is equal to 15 into 3, 45. இப்போ இந்த third equation அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்கு 15A minus 3B plus 60C is equal to 32. டைரக்டாக ஆட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? C கேன்சலாக போயிடுது. 90 plus 15 105A plus 42B is equal to 77. இதை ஈக்குவேஷன் என்ன போட்டுக்கலாம்? வேணா த்ரோட் 7 டிவைட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். த்ரோட் 7 டிவைட் பண்ண கிடைக்கும் எனக்கு. இதை 7 டிவைட் பண்ணால் 1 7 is 7, 235, 15A plus 6B is equal to 11. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. சரி, இங்கே ஏபி இருக்கு, இதுல ஏபி இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்றேன். இதால மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க 15ஏ வந்துடும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை இன்டூ 5, ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். 15A plus 6B is equal to 11. செகண்ட் ஈக்குவேஷனை இன்டூ 5 பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும்? 15A minus 5B, 5 மல்டிப்ளை பண்ணா minus 5B is equal to 5 into 0, 0. 15, 15 சைனை மாற்றணும், அப்பதான் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிடுச்சு. 6B plus 5B, 11B is equal to 11, B is equal to 1. 11 by 11, B is equal to 1. இப்போ B தெரிஞ்சிச்சு. இந்த B-யை இந்த 4ஓ இல்லை சார் எதில் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் சிம்பிளாக இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3A minus B minus 1 is equal to 0. அப்போ 3A equal to 1, A is equal to 1 by 3. A is equal to 1 by 3. இப்போ AB தெரிஞ்சிச்சு, C-யை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டில் எது வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். C இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் சிம்பிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். 6A, A வேல்யூ 1 by 3ங்களா? அப்போ 6 by 3 plus 3B, 3 into 1 minus 4C is equal to 3. இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 plus 3 minus 4C is equal to 3. minus 4C is equal to 5 அங்கே போனால் minus 5 minus 2. C is equal to 1 by 2. C is equal to 1 by 2. இப்போ ABC கண்டுபிடிச்சிருக்கிறோம். பட் ஆனால் கொஸ்டின் இருக்குது XYZ தான் சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம இதுல இருந்து XYZ கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. 1 by X is equal to Aனா இந்த X இங்கே மேலே போய் A கீழே வந்துருமா? 1 by X is equal to Aனா X is equal to 1 by A. 1 by X is equal to A இருந்துச்சுன்னா 1 by A equal to X. Similarly 1 by Y is equal to B எடுத்திருக்கோம். இந்த B டிவைடா போயிடும், Y மேலே போயிடும். 1 by B is equal to YA. 1 by Z is equal to C. This implies 1 by C is equal to Z. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது XYZ. அப்போ X is equal to 1 by A, 1 by 1 by 3. அப்போ என்ன நமக்கு 3. Y is equal to 1 by B, 1 by 1, 1. Z is equal to 1 by C, 1 by 1 by 2, 2. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.9. Sum of thrice the first number, second number and twice the third number is 5. சரி, சென்டென்ஸில் கொடுத்துருக்கிறத நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். Let first number, comma, second number and third number be X, comma, Y and Z respectively. ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்னு வச்சுருக்கிறோம், செகண்ட் நம்பர் ஒய்னு வச்சுருக்கோம், இசட் தேர்ட் நம்பரை இசட்னு வச்சுக்கிட்டோம். இப்போ போடலாமா? சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் 3x, செகண்ட் நம்பர் ப்ளஸ் ஒய் அண்ட் ட்வைஸ் த தேர்ட் நம்பர் ப்ளஸ்
2z is equal to 5. Equation 1. Okay. அடுத்தது if thrice the second number is subtracted from, எப்பவுமே subtracted fromனா இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இது எழுதலாம். எதிலிருந்து சப்ராக்ட் பண்ணணும்? sum of first number and thrice the third. sum of first number and thrice the third x minus 3z. இதிலிருந்து எதை சப்ராக்ட் பண்றோம்? thrice the second number. இங்கேயும் thrice தான் இருக்கா? thrice the second number. ஓகே, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? if the thrice the second number is subtracted from sum of the first number and thrice the third number, we get 2. equation 2. சரிங்களா? அடுத்தது if the third number is subtracted from, இதுல இருந்து sum of twice the first 2x thrice the second plus 3y, இதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்றீங்க? third number is subtracted z. third number is subtracted from the sum of twice the first thrice the second. அதுல இருந்து நம்ம third number சப்ராக்ட் பண்ணனா we get 1. equation 3. இதை கொடுத்துட்டாங்க. find the numbers x y z கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணலாம்? இதை நம்ம மாற்றி எழுதிருக்கிறோம். எழுதும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர்டரா x y z எழுதிக்கலாம். சரிங்களா? எல்லாத்துலேயுமே இசட்டையோ ஏதோ ஒன்று கேன்சல் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஈக்குவேஷனில் ஏதாவது சேமாக இருக்குங்களா? எக்ஸு சரி ஒய்னு கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது? 3y இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஒரு y தான் இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 3 பண்ணுறேன். 9x ப்ளஸ் 3y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 15. சரிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். 3y அப்படியே இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே கேரி பண்ணிக்கிறேன். எக்ஸு மைனஸ் 3y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 2. ஆட் பண்ணோம்னா 3y கேன்சலு. 9x ப்ளஸ் எக்ஸு 10x, இங்கே ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 9z இஸ் ஈக்குவல் டு 17. ஈக்குவேஷன் 4. சரி, இங்கே ஒய்யை கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ இதில் ஒய்யை கேன்சல் பண்ணலாம். 3y கரெக்டாக இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 3z, சாரி முதல்ல ஆர்டர் எழுதிக்கலாமா? எக்ஸு மைனஸ் 3y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் 3y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3y கேன்சலு. எக்ஸ் ப்ளஸ் 2x 3x இதை ஆட் பண்ணால் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3. ஈக்குவேஷன் 5. இப்போ இது ரெண்டுலேயும் எடுத்துக்கலாம். எக்ஸு இசட் இருக்குது. ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணணும். இப்போ ரெண்டுலேயுமே எக்ஸும் சேமாக இல்லை, ஒய்யும் சேமாக இல்லை. அப்போ இங்கே இருக்கிற வேரியபிளாக இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்கிற இதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்டூ 3. அதே மாதிரி ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இன்டூ 10. ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்டூ 3 பண்ண கிடைக்கும். 30x ப்ளஸ் 27y இஸ் ஈக்குவல் டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 51. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 30x ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 10ஆலைங்களா 30. 30x சைன் மாற்றி ஆகணும். இங்கே மைனஸ், இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ், இது கேன்சல். 27 மைனஸ் 20னா 7. சாரி, இங்கே ஒய் இங்கே இசட் இருக்குங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 9z, இங்கே ஒய்னு தப்பாக எழுதிட்டோம். 27z. சரிங்களா? ஓகே, 27zல 20z கழிச்சிட்டோம்னா 7z இஸ் ஈக்குவல் டு 51 மைனஸ் 30 21. z இஸ் ஈக்குவல் டு 3. 7 விட போச்சுன்னா z கிடச்சிச்சு, 3 கிடச்சிருச்சு. z வேல்யூவை இது ரெண்டுல ஏதோ ஒன்று அப்ளை பண்ணலாம். எது சின்னதாக இருக்குது? ஃபிஃப்த் ஒன் சின்னதாக இருக்குது. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். 3x ப்ளஸ் 2z, அப்போ 2 3s are 6 இஸ் ஈக்குவல் டு 3. 3x இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 6. x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ x மைனஸ் 1 z 3 ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 3x 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் y ப்ளஸ் 2z
இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ என்ன வரும்? -3 + y + 6 இஸ் ஈக்குவல் டு 5. y இஸ் ஈக்குவல் டு +3 இங்கே போனால் -3 2. -3 + 6 + 3 போனால் -3 5 - 3 = 2. இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? x இஸ் ஈக்குவல் டு -1, y இஸ் ஈக்குவல் டு 2, z இஸ் ஈக்குவல் டு 3. கிளியருங்களா?